ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? செம்மையாக எக்ஸாமுக்கு லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸில் இருப்பீங்க. செம்மையாக படிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 2. இது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணுமோ நான் ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இது ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, செகண்ட் சாப்டர்னால் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கோ, உட்காந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியலையோ, இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் காதில் விடுறோம். சரியா? அதனால தான் இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் சாப்டரில் என்னென்னலாம் வருது அப்படின்றது ஒரு ரிவிஷன் மட்டும்தான். சரியா? உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்தால் எப்படி மேம் ஆன்சர் எழுதணும், இல்லை இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் எப்படி தெரியும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஒர்க் அவுட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜான்வரி 6 காலையில் ஒர்க் அவுட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஒர்க் அவுட் பேட்ச்சில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 400 ரூபாய் மட்டும்தான் கட்டினீங்கன்னா 3 நாளுமே காலை 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் கிளாஸு. நீங்கள் அதில் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு எப்படி எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சரு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அதில் வந்துடும். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ண உள்ள போயிடலாமா? இப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங், ஆடிட் ப்ரோக்ராம் மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து ஒரு கழுகு பார்வை மாதிரி. மேலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கழுகு பார்வை பெருசாக வச்சுக்கிட்டு, ஓகே இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ண போகிறீங்கன்னா, ஓகே இங்கே இன்பேஷண்ட்டெல்லாம் இங்கே பார்க்குறாங்க, அவுட் பேஷண்ட்ஸ்லாம் இங்கே பார்க்குறாங்க, இங்கே ஃபார்மசி இருக்குது, இந்த இடத்துல கேன்டீன் இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 500 பெட் கெப்பாசிட்டி வச்சு சாதாரண வார்டு வச்சுருக்காங்க, இன்னொரு வார்டு இருக்குது, அந்த வார்டு ஃபுல்லாக விஐபி வார்டு, ஏசி ரூம்ஸ் இவ்வளோ இருக்குது, நான் ஏசி ரூம்ஸ் இவ்வளோ இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் ஆடிட்டோடு சேர்த்து அங்கே பக்கத்தில் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுவும் நம்ம தான் சேர்த்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த சொல்லும்போது, ஓகே நம்ம இவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஆடிட் பண்ணணுமா, அப்போ என்னென்னலாம் பண்ணணும் மைண்ட் லெவலில் நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் பார்க்கணுன்னா அங்கே வந்து என்ன மாதிரி பார்க்கணும், அதுக்கு என்ன மாதிரி இது ஹாஸ்பிட்டல் பார்க்குறது ஒரு மாதிரி, காலேஜ் பார்க்குறது ஒரு மாதிரி, ரெண்டு எல்லாமே ஒரே இன்ஸ்டியூஷன் கடியில் இருக்கிறதுனால நம்ம எதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன இதுன்னு பண்ணுறது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடிட் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணுவோம். ரெண்டாவது ஆடிட் பிளானிங். ஆடிட் பிளானிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஓவரால் கழுகு பார்வை மாதிரி. ஆடிட் பிளானிங் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு கேன்டீனை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபார்மசி போகலாம், அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் பிளானிங் போட்டு கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நுட்பமாக இருக்கிறது ஆடிட் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் காலைல போகிறோம், ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபார்மசியில் இருக்கிற இன்வென்ட்ரியை பார்க்குறோம், அதுக்கப்புறம் கேன்டீனுக்கு போனோம், கிராசரிஸோட இன்வென்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளில் இந்த வேலை செய்யணும், இன்னார் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஆடிட் ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரியணும். ஒன்று வந்து என்கேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று என்கேஜ்மெண்ட் பார்ட்னர்னு சொல்லுவோம். என்கேஜ்மெண்ட் டீம் அப்படின்னா இந்த ஆடிட்டை பண்ண போகிறதுக்கு ஒரு 12 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அது என்கேஜ்மெண்ட் டீம். இந்த என்கேஜ்மெண்ட் டீமில் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இருப்பார். இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் யாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராமச்சந்திரா காலேஜ் இல்லை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வாட்டவர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஆடிட் பண்ணுறீங்கன்னா at the end of the day அங்கே யார் சைன் போட போகிறாங்களோ, ஆடிட்டர் சைன் யார் போட போகிறாங்களோ அவங்க தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், என்கேஜ்மெண்ட் டீம், இது ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன பண்ணுவாங்க, முழுக்க ஒரு கழுகு பார்வை மாதிரி எது என்னென்ன பண்ணணும்னு மைண்ட் லெவலில் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி அதை ரிட்டன் டாக்குமெண்ட்டில் போட்டுருவோம். அடுத்து ஆடிட் பிளானிங் அப்படிங்கிறது வந்து ஓகே இவ்வளோ பெரிய நிறுவனத்தை ஆடிட் பண்ண போகிறோம், நமக்கு மினிமம் 15 பேர் வேணும், அதில் ஒருத்தருக்காவது கம்ப்யூட்டர் நல்லா தெரியணும், இன்னொருத்தருக்கு வந்து இந்த இந்த லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு 15-20 பேர் இருக்காங்கன்னா மினிமம் ஒரு 4 பேராவது ஃபாஸ்ட்டாக என்ட்ரிஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கணும், ஒரு 4 பேருக்கு நல்லா ரிப்போர்ட் ரெடி பண்ண தெரியணும். அதே மாதிரி இன்வென்ட்ரி ஆடிட்டில் வந்து நல்ல பரிட்சயம் உள்ளவங்க ஒரு 4 பேர் வேணும்னு அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிப்பீங்க. எந்தெந்த ரிசோர்ஸ் எத்தனை பேர் உங்களுக்கு வேலைக்கு வேணும், எந்தெந்த ஆட்கள் எந்தெந்த வேலைக்கு நீங்கள் போட போகிறீங்க, அவங்களோட க்ரைட்டீரியா என்ன, எப்போ எந்தெந்த ப்ரொசீஜரை பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இதெல்லாமே வந்து ஒரு பிளானிங்கில் ஓரளவுக்கு வரும். ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும், ஆடிட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலை ரகு தான் செய்யணும், ஸோ இந்த வேலையில் எதாவது பிரச்சனைனா நான் ரகு தான் கூப்பிட்டு கேட்பேன். அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக Day 1 Day 2 Day 3 டீம் மெம்பர்ஸ் யார் யார் எங்கே போகிறாங்கன்றது எல்லாமே ஆடிட் ப்ரோக்ராமில் தெரிஞ்சிடும். இது பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ஷுவல் கிளாரிட்டிக்காக நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக போயிட வேண்டியதான். இங்கே பிளானிங் அண்ட் ஆடிட். ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தேவை. ஓகேவா? அதுக்கடுத்து தான் ஆடிட் பிளான் தேவை. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிட்டேன் கழுகு பார்வை மாதிரி மேலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ மேக்கப் யூர் மைண்ட் ஃபார் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, தென் யூர் டெவலப்பிங் அண்ட் ஆடிட் பிளான். ஓகேவா? அடுத்தது ஆடிட் வந்து ஏன் இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் மொட்டை தத்தான் குட்டையில் ஒன்று எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஸோ டோட்டலாக செய்ய வேண்டிய வேலை எவ்வளோ இருக்குது, அது எப்படி செய்யணும், என்ன எதுன்னு உட்காந்து யோசித்து அதை ரிட்டன் ஃபார்மேட்டில் போட்டு 4 பேரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலை எஃபெக்டிவாக முடியும், எஃபிஷியண்ட்டாக முடியும், டைமுக்கு முடியும். ஸோ ஆடிட்டர் வந்து ஷுட் பிளான் ஹிஸ் ஒர்க் டு எனேபிள் ஹிம் டு கண்டக்ட் அண்ட் எஃபெக்டிவ் ஆடிட், எஃபிஷியன்ட் ஆடிட் அண்ட் டைம்லி ஆடிட். இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஆடிட் வந்து பிளான் போடுறாங்களே, இந்த பிளான் எல்லாமே ஷுட் பி பேஸ்ட் ஆன் த நாலேஜ் ஆஃப் த கிளைண்ட் பிஸ்னஸ். கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் உங்களால் ஆடிட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் ஆடிட் இப்படி தான் ஆடிட் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட கிளைண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். கிளைண்ட்டுங்கிறது நீங்கள் ஹாஸ்பிட்டலோ இல்லை காலேஜோ நீங்கள் யார் ஆடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க தான் உங்கள் கிளைண்ட். அந்த கிளைண்ட்டுன்னு சில டைம் சொல்லுவாங்க, சில டைம் என்டிட்டின்னு சொல்லிடுவாங்க. என்ன என்டிட்டி நீங்கள் ஆடிட் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இருக்கிற பிளானை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பண்ணி டே 1 ரகு வில் டூ திஸ், டே 2 ரகு 1 டீம்னு சொல்லிடுவாங்க. ரகு +3 people இருப்பாங்க. ஸோ மொத்தம் 15 பேர் இருக்காங்கன்னா அதே 4 டீமாக பிரிச்சிருவாங்க. ஓகே, நீங்கள் இன்வென்ட்ரி பாருங்கள், நீங்கள் சேல்ஸ் பாருங்கள், நீங்கள் பர்ச்சேஸ் பாருங்கன்னு பிரிச்சுட்டு ஒருத்துக்கும் ஒரு லீடர் கொடுத்துட்டு, ஓகே பிரவீன் போனால் இது பார்க்கணும், விகாஸ் போனால் அது பார்க்கணும், ஆனந்த் கிருஷ்ணா போனால் இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹெட்டுக்கு கீழே ஒரு 2 பேர் 3 பேர் இருந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பிளான் ஷுட் பி ஃபர்தர் டெவலப்டு அண்ட் ரிவைஸ்ட் ஆஸ் நெசசரி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஆடிட். ஸோ எடுத்தோடனே என்ன பிளான் போடுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, போக போக என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து கரெக்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கலாம், பிளான்ஸை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சமீரை தள்ளி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இது வந்து எஸ்ஏ 300 நமக்கு சொல்லுது. ஓகேவா, ஸோ சாப்டர் நம்பர் 1 நம்ம பார்த்தது எஸ்ஏ 200 பற்றி மட்டும் தான் ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் நம்ம பார்க்கல. ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் தான் பார்த்தோம். இங்கே தான் முதல்ல நம்ம எதை பார்க்குறோம்னா எஸ்ஏ 300 பார்க்குறோம். எஸ்ஏ 300 பொறுத்த வரைக்கும் பிளானிங் ஆஃப் அன் ஆடிட். ஒரு ஆடிட் எப்படி பிளான் பண்ண போறீங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் எப்படி பண்ண போறீங்க, ஆடிட் ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ண போறீங்க, என்டையர் ஆடிட் எப்படி கேரி அவுட் பண்ண போறீங்க, இது எல்லாமே யாரோட பொறுப்புனா ஆடிட்டரோட பொறுப்பு தானே தவிர இது எதுவுமே வந்து என்டிட்டியோட பொறுப்பு இல்லை. ஸோ எஸ்ஏ 300 என்ன சொல்றாங்கன்னா பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எஸ்ஏ 300 வருது. அவங்க சொல்றாங்க இது முழுக்க ஆடிட்டருடைய பொறுப்பு. ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிளான் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிடுறாங்க. இப்போ ரெண்டாவது என்ன வருதுன்னா பிளான் பண்ணணும். ஓகே, எதுக்கு நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்னத்தை கிழிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறாங்க. நம்பர் 1, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆடிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் கேன்டீன் இருக்குது, ஃபார்மசி இருக்குது, என்ன சொல்கிறது, இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட், அங்கே பில் இங்கே பில்லு, இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏகப்பட்டது உள்ளே இருக்கும். எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற அந்த அப்ராப்ரியேட் அட்டென்ஷன் டு ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கு எப்போ தெரியும், நீங்கள் அதுக்கு ஒழுங்காக உட்காந்து பிளான் பண்ணும்போது தான் தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆடிட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம ரிசால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு அதுக்கு பிளான் வேணும். ஓகேவா, மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஆடிட்டர் வந்து ப்ராப்பராக அந்த ஆடிட்டை பிளான் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக என்ன தேவை, ஒரு ஆடிட் பிளான் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபேம் இருக்கலாம், ஆடிட் ஃபேம் இருக்கும்ல, அதில் எத்தனை பேர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் ஆடிட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு பிளானிங் இருக்கும்போது தான் யாரை சூஸ் பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸில் இருந்தாலும் எந்தெந்த ஆட்களை சூஸ் பண்ணால் இந்த ஆடிட்க்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா, எத்தனை சீனியர்ஸ் வேணும், எத்தனை ஜூனியர் பசங்க இருந்தால் போதும், எத்தனை பேர் அப்ரெண்டிஸ் மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு அந்த 15 பேர் வேணும். அதில் யார் யார் வேணுன்றதை உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னா பிளானிங் கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடுத்தது ஆடிட் பிளானிங் இல்லாமல் நம்மளால டெஃபினட்டாக அந்த எங்கேஜ்மெண்ட் டீம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டீம் மெம்பர்ஸ்லாம் வேலை செய்கிறாங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் கரெக்டாக வேலை பார்த்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது அந்த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் இருக்கணும்னா அவங்க பிளானிங் வேணும். இது எல்லாமே வேணும். ப்ளஸ் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப் தேவையா இல்லையாங்கிறதும் நம்ம பிளான் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிடி ஸ்கேன் மிஷின் ஒரு 10 வச்சிருப்பாங்க, எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்னு. போட்ட லைட் எரியும் சார், லைட் எரிஞ்சாலே ஒர்க் பண்ணது நம்ம நினச்சிப்போம். பட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய மெடிக்கல் லேபில் இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டை கூப்பிடணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறதும் ஆடிட் பிளானிங் சிச்சுவேஷனில் தான். ஸோ இந்த 6 பாயிண்ட்டுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட் பிளானிங் ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த 6 பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். நம்பர் 1 appropriate attention, நம்பர் 2 resolving the potential problems, நம்பர் 3 proper organization, நம்பர் 4 selection of audit team members, நம்பர் 5 direction and supervision of team members, நம்பர் 6 வந்து எக்ஸ்பர்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாம் நமக்கு இருக்கும்போது ஆடிட் பிளானிங்கை நம்ம பக்காவாக பண்ணும்போது தான் நம்மளால ஆடிட் ரிஸ்க் என்ன பண்ண முடியும், கூடுமான வரைக்கும் லோ லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஆடிட் ரிஸ்க்கு நீங்கள் லோ லெவலுக்கு கொண்டு வரணும்னா ஒரு ஆடிட்டை ப்ராப்பராக என்ன பண்ணணும், நீங்கள் பிளான் பண்ணணும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஆடிட் ரிஸ்க்குன்னா என்னன்னு தெரியும்ல. ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஊசி போன வடையை நல்ல வடைன்னு நான் சொல்லிட்டேன்னா அதுதான் ஆடிட் ரிஸ்க். ஓகேவா, ஊசி போன வடைன்னா என்னது, ஊசி போன வடை அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சூப்பராக இருக்கே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் காலி நான். அதுதான் ஆடிட் ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ஊசி போன வடையை நான் நல்ல வடைன்னு சொல்லிடக்கூடாது. அதுலேருந்து என்னை தற்காத்துக்கொள்ள நான் என்ன செய்யணும்னா நான் ஆடிட்டை பக்காவாக பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது 6 பாயிண்ட் இதில் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஆடிட் பிளானிங் அப்படிங்கிறது கண்டினியூஸான ஐட்டிரேட்டிவான ப்ராசஸ். கண்டினியூஸ்னா என்ன, ஐட்டிரேட்டிவ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீனிங் தெரியணும். கண்டினியூஸ் ப்ராசஸ்னா நான் ஆடிட் பிளான் போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் 2 நாள் பிளானை போட்டுட்டு இந்த பிளானை தான் நான் அடுத்த 30 நாள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு ரிஜிடாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே ஒரு பிளானை பண்ணுவோம்,
கண்டினியூஸாக நம்ம பிளான் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே நேற்று இது பிளான் பண்ண இப்படி பர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் அவனுக்கு சரியாக நம்மளை மதிக்கவே இல்லையே, நம்ம போய் கேட்டோம் டாக்குமெண்ட்ஸ் 2 மணி நேரம் கழிச்சு தான் கொண்டு வந்து கொடுக்குறான், எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 4ஆம் தேதி செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3ஆம் தேதி டாக்குமெண்ட் கேளுங்க. எப்படி இருந்தாலும் 3ஆம் தேதி ஈவினிங் தானே டாக்குமெண்ட் கேட்குறான், அப்போ நமக்கு 4th அன்னைக்கு செக் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு விதமாக நினச்சிக்கிட்டு பிளான் பண்ணுவீங்க. பட் ரியலிஸ்டிக்காக நீங்கள் போய் ஆடிட் பண்ணும்போது தான் தெரியும், நீங்கள் கேட்கும் போதெல்லாம் அவன் வந்து வேணும்னே டாக்குமெண்ட்டை லேட்டாக கொடுக்குறான், அப்போ அவன் ரொம்ப டிலே பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பிளான் வந்து அவுடேட்டட் ஆகிடும், ஐயோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அப்போ நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? அந்த ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஐடி ரேட்டு. நம்ம ஒன்று கேட்குறோம் உடனே கொடுத்துட்டான்னா பரவாயில்ல, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், லேட்டாக கொடுக்குறான், இல்லை கொடுக்குறதுலே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கவுண்டர் ஆக்டிவாக நம்ம பிளானை மாற்றிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் அப்ரோச், இன்னொன்று ஐடிரேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பிளானிங் இஸ் நாட் அ டிஸ்கிரீட் ஃபேஸ், ஒரு வாட்டி பண்ணிட்டு அப்படியே முடிச்சுட்றது கிடையாது. ஓகேவா? இட்ஸ் நாட் அ டிஸ்கிரீட் ஃபேஸ், அது ஒரு தனிப்பட்ட ஃபேஸ் ஆஃப் அன் ஆடிட் இல்லை. இட் இஸ் ராதர் அ கண்டினியூவல் அண்ட் ஐடிரேட்டிவ் ப்ராசஸ் தட் பிகின்ஸ் ஷார்ட்லி ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஆடிட். போன ஆடிட் முடிஞ்சிருச்சு, போன வருஷத்தோட ஆடிட் முடிஞ்ச உடனேவே அடுத்த வருஷத்துக்கான ஆடிட் தொடர்ந்துருச்சுன்றாங்க, கண்டினியூ ஆகிடுன்றாங்க. உடனே இந்த இடத்துலையே அடுத்த வருஷத்துக்கான ஆடிட் வேலை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஆரம்பித்து நம்ம சைன் போடுற வரைக்கும் ஃபுல்லாகவே பிளானிங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இட்ஸ் கண்டினியூஸ் அண்ட் ஐடிரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த எந்த எந்த என்டிட்டியை நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்களோ, இல்லை உங்கள் கிளைண்ட் யாரோ, தட் இஸ் அந்த ஹாஸ்பிட்டல் தான் உங்கள் கிளைண்ட்னா, அந்த கிளைண்ட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படிலாம் இருக்கும்ல. ஆடிட்டர் வந்து போய் பார்க்கும்போது ஐயோ மெட்டீரியலாக இல்லை ஏதாவது மிஸ்டேட்மெண்ட் இருக்குமோ, அந்த ரிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ நம்ம கரெக்டாக நம்ம பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிளான் ப்ராப்பர்லி, நம்மளால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து உறுதியாயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் என்னென்ன ஃபாலோ பண்ண நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆடிட் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா அந்த கம்பெனியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதாவது ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் அப்ளிகபிள் டு த கிளைண்ட். மூணாவது மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், எந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தால் அது ஒரு மொக்க மேட்டர்ப்பா அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்றதுலாம் இம்மெட்டீரியல். மெட்டீரியல் அப்படின்னா ஐயோ 5000 ரூபாய்க்கு மேலே ஏதோ ஒரு ஃப்ராடோ, இல்லை 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு எரரோ, இல்லை 5000 ரூபாய்க்கு மேலே ஒரு மிஸ்டேட்மெண்ட்டோ வந்து அது மெட்டீரியல். அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா, அப்போ டிட்டர்மினிங் தி மெட்டீரியாலிட்டி, இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடிட் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும். மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது, எக்ஸ்பர்ட் இன்வால்மெண்ட், ஆர்ஏபி ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் ஏபி, அப்புறம் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்ஏபி அப்படிங்கிறது என்ன, அது ரிஸ்க்கு அசஸ் பண்ணுற ப்ரொசீஜர்னா என்னது, நீங்கள் ரிஸ்க் அசஸ் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணுவீங்க, இனிஷியலி அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதுக்குள்ளே எவ்வளோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் ஆர்ஏபி பண்ணுறீங்க. அப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக தீஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் தான், அப்ளைடு பை த ஆடிட்டர் அப்ளை பண்ண போகிறாரு. எதுக்காக இதை பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்வைரன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் அவர் ஆர்ஏபியை அப்ளையே பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோதான், வேற என்னது, மறுபடியும் அதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளானிங் இஸ் நாட் அ செப்பரேட் ஆர் டிஸ்டிங்க்ட் ஃபேஸ் ஆஃப் அன் ஆடிட், இட் இஸ் டு பி வியூட் அஸ் அ கண்டினியூவல் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராசஸ், ஐடிரேட்டிவ் ப்ராசஸ், பிளா 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 பிளா, அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வால்மெண்ட் ஆஃப் கீ டீம் மெம்பர்ஸ் இன் பிளானிங் த ஆடிட். இதில் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா என்கேஜ்மெண்ட் டீம்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட 15 பேர் ஆடிட் ஃபார்ம்லேருந்து வந்திருக்க 15 பேர் கூட சேர்ந்து நம்ம கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உட்காந்து சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். இது பெருசாக 1 மார்க்கில் வந்தால் வரும், ஆனால் நீங்கள் வந்து அப்படியே பேராகிராஃபாக எழுதணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வித் என்டிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் ஆடிட் பண்ண போகிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் தான். ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டலில் கேன்டீன், ஃபார்மசி, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட்டு, எக்ஸ்ரே லேபு, சிடி ஸ்கேன் லேபு, அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டோன்னா ஆம்புலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஓகேவா? அந்த இடத்துல வந்து பேண்ட்ரி, அப்புறம் கிளீனிங்க்குன்னு ஒரு தனி செக்ஷனு, அதுக்கப்புறம் மெடிக்கல் டிஸ்போசல், பயோ வேஸ்ட் டிஸ்போசல், அதர் டிஸ்போசல், அந்த டிஸ்போசல் ரீசைக்கிள் பண்ணுற விதம்னு அங்கே ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம என்னைக்கு யாரை செக் பண்ண போகிறோன்றது ஓரளவுக்காக அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அந்த கிளைண்ட் அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா ஆடிட்டரோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு எம்ப்ளாயி அங்கே வேணும். நம்ம கேட்குற டீட்டெயில்ஸை கொடுக்கணும், நம்ம கூட உட்காந்து என்னென்னு நம்ம கேள்வி கேட்குறோமோ என்கொயரி பண்ணணும், அவங்க பதில் சொல்லணும். அதனால கொஞ்சமாவது அந்த யாருக்கு அந்த என்டிட்டிக்கு வந்து நாங்கள் இந்த நாள் இதுக்கெலாம் வருவோம் அப்படின்றத சொல்லி வச்சாதான் ஆடிட் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக நல்ல பயங்கர ஆர்கனைஸ்டாக நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், we have to discuss the elements of planning. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. சரி, நாங்கள் இன்றைக்கி கேன்டீன் சைஸ் தான் நான் வரோம், ஸோ கேன்டீன்லேருந்து எங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும், நாங்கள் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லணும். இல்லை உங்களுக்கு டவுட் இருக்கலாம், மேம் இப்படி நம்ம சொல்லிட்டு போனோம்னா அவங்க உஷாராயிட மாட்டாங்க. உஷாராகிற அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் பேனு வளரக்கூடாது. ஓகேவா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு டெல் தெம்
எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளோ மட்டும் சொன்னால் போதும். நாங்கள் இன்றைக்கி வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும். எனக்கு ஒரு ஆள் இந்த இடத்துல வேணும், நான் கேட்கறதுலாம் பதில் சொல்ல அந்த அளவுக்கு நீங்கள் சொன்னால் போதுமே தவிர, நான் இன்றைக்கி வரப்போகிறேன், இன்வென்ட்ரி செக் பண்ண போகிறேன், மொத்தம் நீங்கள் 5 குடோன் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நான் 3வது குடோன் செக் பண்ண வரப்போகிறேன், அந்த ரேஞ்சுக்குலாம் நீங்கள் அவன்கிட்ட போய் உளர வேண்டாம். ஸோ உன்னுடைய ஆடிட் பிளானில் அவனை எந்த அளவுக்கு இன்க்ளூட் பண்ணணும்னா, யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஆடிட். உன்னோட ஆடிட்டோட எஃபெக்டிவ்னஸை காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ அவன்கிட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. when discussing the matters included in the overall strategy or plan, care is required. பத்திரமா பார்த்துக்கோங்க that you are not compromising the effectiveness of the audit அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா பிளானிங் ப்ராசஸ். பிளானிங் ப்ராசஸில் 2 இருக்குப்பா. ஒன்று வந்து என்னென்னா ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்று பிளானிங் ஆக்டிவிட்டிஸ். ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆடிட்டுக்கு நமக்கு வந்து கேட்குறாங்க, இந்த ஆடிட் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கேட்குறாங்கன்னா, எடுத்துக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது தான் ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, பர்ஃபார்மிங் த ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த கண்டினியூஸ் ஆஃப் த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி அவங்க உங்களோட கிளைண்ட் தான் போன வருஷமும் அப்படின்னாலுமே கூட இந்த வருஷம் அவங்களை நான் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்காக யுவர் பர்ஃபார்மிங் சம் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இதுதான் நம்பர் 1 ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட்டில். நம்பர் 2 என்னென்னா, நம்ம இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிறதுனால நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுலையாவது அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணப்படுதா அப்படின்னு எவாலுவேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் த ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் கண்டினியூன்ஸ். நம்பர் 2 இவாலுவேட் தி எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ஸ். அதை எவாலுவேட் பண்ணுங்கள். உங்களோட இண்டிபெண்டன்ஸ் விட்டு கொடுக்குற சுச்சுவேஷனுக்கு வரதான்னு பாருங்கள். நம்பர் 3 வந்து என்னென்னா எஸ்டாப்ளிஷிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இப்போ ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு எவாலுவேஷனில் அவங்க பாஸ் ஆகிட்டாங்கன்னா 3வது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒத்துப்பட்டு வராங்கன்றதை பாருங்கள். ஸோ 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன சொல்கிறாங்க, பர்ஃபார்மிங் ப்ரொசீஜர்ஸ் ரிகார்டிங் த கண்டினியூன்ஸ் ஆஃப் த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப், evaluating the compliance with ethical requirements including independence, and number 3 establishing and understanding of the terms of engagement. இது மூணுத்தை தான் வரிசையாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ let this be the first episode for chapter number 2. நான் வந்து chapter part 2 and part 3 உடனே இப்போ நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.